உரம் இதெல்லாம் வச்சு ஒரு டைம் போட்டு விட்டு கொத்தி விட்டேன். அடி உரங்க. அடி உரம். சரிங்கம்மா. திருப்பி வந்து என்ன பண்ணா, எரு வந்து 11 டிராக்டர் ஓட்டி இருக்கிறோம். ஓ, 11 டிராக்டர்னா எத்தனை சென்ட்டுக்குங்கம்மா 11 டிராக்டர்? 3/4 ஏக்கரா. 3/4 ஏக்கராவுக்கு வந்து 11 டிராக்டர் எருவு. ஒரு டிராக்டர் வந்து கருமங்காட்டுக்கு விட்டுட்டோம். சரிங்க. 10 டிராக்டர் எருவு இருக்கு. சரிங்க. எடுத்து ஏதோ ஒரு தோட்டாங்குச்சா ஏதோ ஒன்று எடுத்து ஒரு டமலார அடியில் வரத்தை விட்டா சரிங்க. திருப்பி அதில் இலை எடுத்துக்கலாம். அந்த அடியில் வரத்தை விட்டா நமக்கு இலை எடுத்துக்கலாம். இலையும் இருக்கலாம். சரிங்க. பக்க கண்ணு திருப்பி காய்க்கும். திருப்பி இதே மாதிரி பராமரிப்பு பண்ணி சரிங்கம்மா திருப்பி அதை காய்க்கும் கொண்டுட்டு வரோம். அது காய்க்கும் கொண்டு வந்துக்கலாம். அது 2 டைம் 2 வருஷம் எல்லாமே பண்ணிக்கலாம். அது என் பேர் மரகதங்கண்ணா. மரகதம். சரி, பேர் நல்லா இருக்குதுங்கம்மா. சொல்லணுமா? சொல்லுங்கம்மா, எல்லாம் சொல்லுங்கம்மா. பேர் பச்சைமுத்து. சரிங்க. 8 அடிக்கு ஒரு கண்ணு. இது என்ன வாழைங்கம்மா? செவ்வாழை. எங்க வாங்குனீங்க? நாங்க அங்க வீரனூர்ல தான் வாங்கிட்டு வந்தோம். வீரனூர்ல வாங்குனீங்களா? ஒரு கண்ணு என்ன விலைங்கம்மா? ஒரு கண்ணு வந்து 17 ரூபா ஆகுது. சரிங்க. இது வந்து நாங்க புடுங்கறதுக்கு, அதை புடுங்கி நமக்கு குடுக்கறதுக்கு ஒரு கிழங்குக்கு 7 ரூபா. அதாவது 17 ரூபா வந்து ஒரு கிழங்கு காட்டுக்காரு. அதை நம்ம பிடுங்கி எடுத்துட்டு வரதுக்கு 7 ரூபாவா? 7 ரூபா. புடுங்கி குடுக்கறவங்களுக்கு 7 ரூபா கொடுத்துடணும் ஒரு கிழங்குக்கு. சரிங்க. 7 ரூபா கொடுத்துட்டோம். அப்புறம் நாங்க வாழை டெம்பா வச்சு வாழை தான் எடுத்துட்டு வந்தோம். சரிங்க. அதுக்கு தனி காசு. அதுக்கு தனி காசு. அப்போ வந்து ஒரு கண்ணுக்கு 30 ரூபா கணக்கு வந்துடுதுங்க. சரிங்கம்மா. அப்புறம் நாங்க இங்க ஆளுங்க வச்சு இது குழி தோண்டணும். எத்தனை அடிக்குமா குழி தோண்டணும்? நல்ல 2 அடி குழி தோண்டணும். ஆழம். சரிங்க. அகலங்கம்மா? அகலம் வந்து இப்படிக்கு ஒரு அடி, இப்படிக்கு ஒரு அடி. ஒவ்வொரு அடிக்கு ஒரு அடி. இப்படிக்கு நோண்டிக்கிறோம். சரிங்கம்மா. குத்தி எடுத்தோம், குடப்பாறையிலையும் குத்தி எடுத்தோம். சரிங்கம்மா. அடியில் வந்து அடி உரம் அந்த மாதிரி போட்டிங்களா? அடியில் வந்து குரணை. என்ன குரணங்கம்மா? இந்த குரணை தாங்க இந்த காட்டுக்கு போடுறோம்னா. சரி. விவசாயிங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்க. வேப்ப முன்னாக்கு. சரிங்க. இன்னொன்று என்னமோ ஒரு கசப்பான பொருள் இதில் எல்லாம் போட்டு கலந்து. சரிங்க. அது வந்து தென்னஞ்சீரி வைக்கிற மாதிரி. ஆமாம். சரிங்க. அந்த வாங்கிட்டு வந்த பொருளை பூரா கலந்து ஒரு 2-3 பொருள் வாங்கிட்டு வந்தா அப்படி, அது எனக்கு பேர் தெரியல. சரிங்கம்மா. அதை கலந்து அந்த நாம் ஒரு இதை எடுத்து ஏதோ ஒரு தோட்டாங்குச்சா ஏதோ ஒன்று எடுத்து ஒரு டமலார கைப்படாம. சரிங்க. அந்த நாம் எடுத்து குழியில வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் கொட்டிட்டு வந்து வரணும். சரிங்கம்மா. கொட்டிட்டு வந்து மரம் அந்த கிழங்கு அதில் வச்சு. சரிங்க. அப்படி மண்ணை தள்ளி நாம காலில் அப்படியே இறுக்கி விடணும். அடியில் மணல் போடணுமா? இல்லைம்மா, மணல் தேவையில்லை. போடல. சரிங்கம்மா. அதே மண்ணை நாம் எடுத்து அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டோம். சரிங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கொத்தி இப்போ இருக்கு ஒரு 10 டைம் அது நாங்கள் கொத்தி இருக்கிறோம். இது வந்து எத்தனை மாதம் ஆச்சுக்குமா இந்த அளவுக்கு? வந்து ஒரு 10 அடி வந்துருக்குங்களா? 10-15 அடி வந்துருக்குங்க. 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆகுதுங்கம்மா. 6 மாதம் ஆகுது. சரிங்கம்மா. இப்போ அதிலேருந்து ஒரு 10 டைம் கொத்தி இருக்கிறோம். ஒரு டைம் வந்து தூரமாக உரம் இதெல்லாம் வச்சு ஒரு டைம் போட்டு விட்டு கொத்தி விட்டேன். அடி உரங்க. அடி உரம். சரிங்கம்மா. திருப்பி வந்து என்ன பண்ணா, எருவு வந்து 11 டிராக்டர் ஓட்டி இருக்கிறோம். ஓ, 11 டிராக்டர்னா எத்தனை சென்ட்டுக்குங்கம்மா 11 டிராக்டர்? 3/4 ஏக்கரா. 3/4 ஏக்கராவுக்கு வந்து 11 டிராக்டர் எருவு. ஒரு டிராக்டர் வந்து கருமங்காட்டுக்கு விட்டுட்டோம். சரிங்க. 10 டிராக்டர் எருவு இருக்கு. சரிங்கம்மா. சின்ன சின்ன கூடைங்களை எடுத்து நாங்கள் வந்து இது மாதிரி இப்படி கொட்டி ரவுண்ட் கட்டி கொட்டி விட்டுறோம். இதில் வந்து 3 டைம் நாங்கள் எருவு கொத்தி இருக்கிறோம். ஓ, ஒரு செடிக்கு 3 மருந்து. 3 கூட எருவு கொத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு செடிக்கும். ஆமாம், ஒவ்வொரு செடிக்கும். சரிங்கம்மா. இதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3 உரம். 3 உரம் என்னமோ சொல்கிறாங்க. சரி, சரிங்கம்மா. 3 உரமும் எடுத்துகிட்டு வந்து 3 மூட்டை எடுத்துகிட்டு வந்து அதை 3 ஒன்றா கொட்டி கலந்து. சரிங்க. திருப்பி நாம் இப்படிதான் பாரு, இப்போ நான் எடுத்து விட்டு வச்சது கூட தெரியுதுதா. ஒரு டைம் அப்படி போட்டு விட்டு தண்ணி கட்டணுங்க. சரிங்கம்மா. திருப்பி ஒரு டைம் போட்டு மறைச்சோம். பானி எடுத்துட்டு இப்படி எடுத்து விட்டு. சரிங்க. அதில் உரத்தை விட்டு அந்த கலந்த உரத்தை விட்டு திருப்பி அதை போட்டு மூடணும். சரிங்கம்மா. வானியில். ஆமாம். சரி, சரிங்க. அதை வானினா வாய்க்காலில் எடுத்து விடுறோம்ல. அதில் தான் உரத்தை வந்து மரத்துக்கு அடியில் போடக்கூடாது. செடிக்கு வந்து 400 கிராம். 400 கிராம் ஒரு செடிக்கு. எடையை போட்டு 400 கிராம் போட்டு அதுக்கு அளவு நமக்கு ஒரு பாத்திரம் அதுக்கு தக்கன ஒரு கப்பு. சரிங்க. வச்சுக்கிட்டா நாம் அதெல்லாம் 400 கிராம் ஆடுற மாதிரி ஒரு கப்பு. சரிங்கம்மா. அதெல்லாம் நான் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேங்கன்னா. ஆனால் தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும். தண்ணி இருந்துகிட்டே இருக்கணுமா? தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். அது தண்ணி இருக்குது. எப்போ கட்டினீங்க? காலையில் கட்டினீங்களா? இப்போ கட்டினீங்க. சரிம்மா. எத்தனை நாளையத்தில் பூட்டை வருங்கம்மா? இது 7-8 மாதம் ஆகும். 7-8 மாதம் ஆகிக்கும். 7-8 மாதம்னா இப்போ வந்து 6 மாதம் ஆயிருக்கு. 6 மாதம் ஆகுது. இன்னும் 2 மாதத்தில் பூட்டை. இன்னும் 2 மாதத்தில் பூட்டை வந்துடும். சரிங்கம்மா. இப்போ செவ்வாழை வந்து இங்கே யாரும் அதிகமாக போடலைங்க. இங்கே வந்து நாங்கள் போட்டுருக்குறோங்கண்ணா.
அங்கே வந்து அந்த சைடெலாம் ஏகப்பட்டது. அந்த சைடு போட்டுங்க, நம்ம சைடில் வந்து நீங்கள் இப்போ போட்டிருக்கிறீங்க. இது முதல் டைம் போட்டீங்களாங்கம்மா? முதல் டைம். சரிங்கம்மா. இப்போ முதல் டைம் போட்ட மாதிரி இல்லையம்மா, நல்லா காடு நல்லா பராமரிப்பு இருக்குதுங்க, நல்லா பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு இருக்க ஒரு 1.5 லட்சம் இந்த காட்டுக்கு. முக்கால் ஏக்கராவுக்கு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்ங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ வந்து காற்று அடிக்கும் போது இந்த இலையெல்லாம் நம்ம இலை வந்து இதில் பக்க கன்று வருதா? சரிங்கம்மா. பக்கத்தில் கன்று வரும். சரி, பக்க கண்ணுங்க. அந்த கண்ணை வந்து நம்ம விடாமல் அறுத்துக்கிட்டு இருக்கணும். சரிங்க. அதுவும் இருக்கணும். இப்படி இந்த இலை இருக்குதுல்ல, ஆமாங்கம்மா, சருவு இருக்குதுல்ல, சருவுங்க, இதையும் எடுத்து நசாம எடுக்கணும். ஓகே, அறுத்து விட்டுனது. சரிங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாரு, இந்த செடி வந்து இந்த மட்டை சாயாமல் இருக்கிறதுக்கு சரிங்கம்மா அதே நாற்றை கிழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னா தென்னஞ்சாவை இனிக்கி சரிங்கம்மா மட்டைங்க சாயாமல் கட்டி விட்டுறோம். சரிங்கம்மா. இப்போ வீட்டில் கோல் ஊன்றதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2 மாதம் போகணுமா? போகணும். பூட்டை வாங்கின பிறவை அதுக்கு வந்து நம்ம இந்த கரண்ட் கம்பத்துங்களுக்கு சேய் கம்பி அடிக்கிறாங்க. அது மாதிரி இப்போ இருக்குதான். சரிங்க. இப்போ கோல் வாங்கி அதுக்கு முன்னே முட்டு கொடுத்துட்டு சாதாரணமாக வீட்டுக்கிட்ட வச்சா கூட பண்ணுவோம். கரெக்டுங்க. இப்போ வந்து அது மாதிரி அது இருக்குது. சரிங்க. அது மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம், அந்த கம்பி வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்கம்மா. இப்போ வந்து நாங்கள் இது ஆளுங்க வச்சுட்டாங்கன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து பண்ண முடியல. பண்ண முடியாது. 3/4 ஏக்கரை எடுத்துக்கிட்டோம்னா பண்ண முடியாது. சரிங்க. இப்போ வந்து நாங்கள் இதில் பில்லு விடாம. சரிங்க. இது பராமரிப்பு பில்லு விடாம நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ. சரிங்கம்மா. எத்தனை மாசத்துல காய் வரும்னு சொன்னீங்கம்மா? வருஷம் ஆயிக்கிங்க. இலை நம்ம பழுப்புக்கு சாப்பிட்ற மாதிரி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிக்கும். ஒரு வருஷத்து வெள்ளாமைங்க இது. சரிங்கம்மா. நம்ம இலையெல்லாம் அறுக்கக்கூடாதுங்களா? இலை வந்து இதெல்லாம் அறுக்கக்கூடாது. இலையை அறுக்கக்கூடாது. சரி. இதில் வந்து நம்ம பூட்டைக்கு வர பக்கமா திருப்பி பக்க கண்ணு வந்துகிட்டே இருக்கும். சரிங்க. பக்கத்துல கண்ணு வந்துகிட்டே நாம அதை விட்டோமா. சரிங்க. இது காய்க்கு வந்து பூட்டை நின்று போகும். அது காய் பிளக்காது இதுக்கு. நாம அந்த அடியில வரத்தை விட்டா சரிங்க திருப்பி அதில் இலை எடுத்துக்கலாம். அந்த அடியில வரத்தை விட்டா நமக்கு இலை எடுத்துக்கலாம். இலையும் இருக்கலாம். சரிங்க. பக்க கண்ணு திருப்பி காய்க்கும் திருப்பி இதே மாதிரி பராமரிப்பு பண்ணி சரிங்கம்மா திருப்பி அதை காய்க்கும் கொண்டுகிட்டு வரலாம். அது காய்க்கும் கொண்டு வந்துக்கலாம். அது 2 டைம் 2 வருஷம் எல்லாமே பண்ணிக்கலாம். அது வந்து திருப்பி ஒரு வருஷம் ஆயிக்கும். அது 2 வருஷம் ஆயிக்காது. இது ஒரு வருஷம், அது ஒரு வருஷம், பக்கம் ஒரு வருஷம் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதில் நாம ஒரு கண்ணுக்கு ஒரு மரத்துக்கு ஒரு கண்ணை விட்டு வச்சிருந்து சரிங்கம்மா திருப்பி அதே இதுக்கு என்ன பராமரிப்பு பண்ணணுமோ அதுக்கும் பண்ணணுமா திருப்பி அது அடுத்தது வந்துடும். நம்ம கண்ணு வாங்குற செலவு மிச்சம். காட்டை ஓட்டி கண்ணு வாங்குற செலவு அது மிச்சமாக இருக்கும். சரிங்கம்மா. ஆனால் கொத்திட்டே இருக்கணும். இதில் வந்து 2 டைம். சரிங்க. இப்போ இளஞ்செடியா இருக்கல டிராக்டரி சின்ன டிராக்டரி விட்டு சரிங்க ஓட்டி முதல்ல செடி வைக்கல் வந்து கச்சதமா இந்த கண்ணுக்கு தக்கன்னு மட்டும்தான் வாய்க்கால் விட்டுருவோம். சரிங்கம்மா. இப்போ வந்து திருப்பி டிராக்டரி விட்டு ஓட்டன பிறவை சரிங்க திருப்பி இது மாதிரி கரை எடுத்து கட்டி பெரிய கரையா சமத்துக்கு தண்ணி நிக்கிற மாதிரி சுத்தி ஒரு 5 அடிக்கு நிக்கிற மாதிரிங்க. 5 அடிக்கு அதெல்லாம் அப்படி சமத்துக்கு நிக்கிற மாதிரி. சரிங்கம்மா. அது மாதிரி பண்ணிருக்கிறோம். ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க பராமரிப்பை பத்தி. பராமரிப்புனா நாங்க பில்லு விடக்கூடாது. பில்லு விட்டா நாம போடுற எருவு பூரா அந்த பில்லு சாப்பிட்டுரும். ஆமா. அதை நம்ம பண்ணியும் புண்ணியம் இல்லாதான் போகுது. சரிங்கம்மா. அப்படின்னு சரி கூலி ஆனாலும் ஆகுதுன்னு நாங்கள் பில்லு விடாத பண்ணி. சரிங்கம்மா. நல்லா வருமானம் வரும்னு நினைக்கிறேங்கம்மா. நல்லா இருக்கு. நாம் வைக்கிற நேரத்துக்கு அது விற்குதோ இல்லை வரும் நல்லா. ஏன்னா பராமரிப்பு அப்படி இருக்கு, நல்லா இருக்குதுங்கம்மா. அந்தாண்ட பக்கம் நிறைய இருக்கு. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நிறைய விஷயம் சொன்னீங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்கம்மா. இன்னும் ஏகன்னு இந்த ஊருங்கிற கொல்லமடையான் ஊருன்னா உங்க பக்கம் தான். ஆமாங்கம்மா. நீ போகாத